वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. யதிராஜ சப்ததியின் 13வது ஸ்லோகத்தின் திவ்யானுபவத்தை இன்றைய தினம் நாம் ஆரம்பிக்கிறோம். ஷமிதோதய சங்கராதிகர்வஹ ஸ்வபலாதுத்ருதயாதவ பிரகாஷஹ அவரோபிதவான் ஸ்ருதேரபார்த்தான் நனு ராமாவரஜஸ்ஸயேவ பூயः நனு ராமாவரஜஸ்ஸயேஷ பூயः. இப்படி இரண்டு விதமான பாடங்களையும் இந்த ஸ்லோகத்திற்கு பெரியோர்கள் சொல்லுவது உண்டு. பகவத் ராமானுஜர் ஆசூரி கேசவ சோமயாஜி, அந்த கேசவ சோமயாஜி காந்திமதி என்னும் திவ்யமான தம்பதிகளுக்கு பிள்ளையாக பிறந்தார் என்பதாக ராமானுஜருடைய சரித்திரத்தை நாம் பார்த்திருக்கிறோம். அதாவது அவர்கள் அந்த தம்பதியர் தங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத காரணத்தினாலே ஸ்ரீபெரும்புதூர் என்னும் அந்த க்ஷேத்திரத்திலிருந்து இங்கே கைரவிணி என்னும் அழகிய புஷ்கரணி மாடமாமயிலை தேனமர் சோலை மாடமாமயிலை திருவல்லிக்கேணி கண்டேனே என்று ஆழ்வார் மங்களாசாசனம் செய்துள்ள உத்தம திவ்ய தேசமான திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமானை சேவிப்பதற்காக வந்தார்கள். பெருமான் இங்கே ஒரு பெருமான் 5 நிலைகளில் சேவை சாதிக்கிறான். திருவல்லிக்கேணியில் சென்று அந்த பார்த்தசாரதி பெருமானை சேவிக்கும் பொழுது நாம் இந்த 5 நிலைகளை பார்க்கலாம். அர்ச்சாவதாரத்திலேயே பார்த்தசாரதியாக, தெள்ளிய சிங்கமாகிய தேவாக, ஸ்ரீ நிருசிம்மனாக, கஜேந்திர வரதனாக, ரங்கநாதனாக பெருமான் எழுந்தருளியிருக்கிறான். இப்படி இவை அனைத்தையுமே ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்ததாகத்தான் நம்முடைய பெரியோர்கள் இந்த திவ்யதேசத்தை கொண்டாடி வருகிறார்கள். தொண்டை மண்டலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்றதாகவும் தமிழகத்தின் தலைநகரான சென்னையில் நடுநாயகமாய் அமைந்திருப்பதுமான இந்த பார்த்தசாரதி பெருமானுடைய சன்னிதானத்திற்கு சுவாமி ராமானுஜருடைய பெற்றோர்கள் வந்து இப்பெருமானை இங்கே வழிபட்டார்கள். உயர்ந்ததான யாகத்தினாலே பகவானை ஆராதித்தார்கள். யஜ்ஞோ வை விஷ்ணு விஷ்ணுர் வை யஜ்ஞா என்பதாக வேதம் விஷ்ணுதான் யஜ்ஞம், யஜ்ஞம் தான் விஷ்ணு என்று அந்த பரம்பொருளை கொண்டாடுகிறது. அகம் ஹி சர்வ யஜ்ஞானாம் போக்தாச்ச பிரபுரேவச்ச என்ற பரமாத்மாவும் யாக யஜ்ஞங்களின் சொரூபனாக தன்னை காண்பித்துக் கொள்கிறான் அல்லவா? அப்பேற்பட்டதான பிரபுவை இவர்கள் ஆராதித்தார்கள். உயர்ந்ததான புத்திரகாமேஷ்டி முதலான யாகத்தினாலே பகவானை இவர்கள் ஆராதித்தார்கள். பார்த்தசாரதி பெருமானுடைய திவ்ய அனுகிரகத்தினாலே அப்பெருமானே வந்து ராமானுஜனாக இவர்களுக்கு பிள்ளையாக பிறந்தான். ராமஸ்ய அனுஜஹா ராமானுஜஹா. ராமஸ்ய அனுஜஹா, ராமன் என்றால் ராமன், அனுஜன் என்றால் இளையவன், ராமனுடைய இளையவன். ராமனுக்கு இளையவன் என்று பார்த்தோமேயானால் அங்கே ராமனுடைய தம்பி, ராமனுடைய தம்பி இளையவன் சாட்சாத் லக்ஷ்மணன், பரதன், சத்ருக்னன் இவர்கள் எல்லோருமே ராமபிரானுக்கு தம்பியர் தான். ஆகையால் இவர்கள் எல்லோரும் இளையவர்கள், ராமானுஜர்கள். அதே போன்று கிருஷ்ணாவதாரத்தில் பெருமானும் ராமனுக்கு இளையவன். இந்த பார்த்தசாரதியார், இவன் ராமானுஜன். காரணம் என்ன? ராமஸ்ய அனுஜஹா. ராமன் யார்? பலராமன். அந்த பலராமனுக்கு யார் தம்பி? கிருஷ்ணன் தம்பி. பலராமனுக்கு தம்பியாக கிருஷ்ணன் பிறந்தான் அல்லவா? அதே கிருஷ்ணன் அந்த ராமானுஜன் இப்பொழுது இந்த ராமானுஜனாக பிறந்திருக்கிறான். அந்த ராமானுஜன் வேறு இல்லை, இந்த ராமானுஜன் வேறு இல்லை என்பதை சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகன் இந்த யதிராஜ சப்ததி ஸ்லோகத்தினாலே நிர்தாரணம் செய்கிறார். அது தவிர நாட்டிய நீசச்சமயங்கள் மாண்டன நாரனை காட்டிய வேதம் களிப்புற்றது என்பதாக இந்த உலகத்தில் வேதத்திற்கு அபார்த்தங்கள், வேதத்திற்கு பொருந்தாத பொருட்கள், அது மட்டுமில்லாமல் வேதத்தையே ஒப்புக்கொள்ளாமல் அவைதிகமான ஒரு வேஷத்துடன் இருப்பவர்கள், அவர்கள் சொல்லக்கூடியதான சித்தாந்தங்கள் இவை அனைத்தையும் கண்டனம் செய்து விசிஷ்டாத்வைதத்தை ஸ்தாபித்தருளினார் அல்லவா? அதனால் அந்த ராமானுஜன் தான் இந்த ராமானுஜனாக அவதாரம் செய்திருக்கிறார் என்று காண்பிக்கிறார். ஷமிதோதய சங்கராதிகர்வஹா. பெருமான் ஸ்ரீ கிருஷ்ணனாக அவதாரம் செய்தான். அந்த கிருஷ்ணாவதாரத்தில் எத்தனையோ லீலா வினோதங்களை பரமாத்மா காண்பித்திருக்கிறார். கிருஷ்ணாவதாரம் என்பது பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து ஐவருக்கு திறங்கள் காட்டியிட்டு செய்து போன மாயங்கள் என்று ஆழ்வார்கள் இந்த அவதாரத்தில் மோகித்து கிடப்ப கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் என்பதாக அந்த கண்ணன் என்னும் தத்துவத்தில் அவர்கள் ஆழங்கால் பட்டிருப்பார்கள் என்று ஆழ்வார்களுடைய பிரபாவம் மட்டுமில்லாமல் கண்ணனுடைய பிரபாவம் காண்பிக்கப்படுகிறது. அத்தகைய கண்ணன், அந்த பரம்பொருளான பரமாத்மா சர்வேஸ்வரனானவன் தன் அவதாரத்தில் எவ்வளவோ விசேஷங்களை செய்தான். அதில் முக்கியமானது என்ன என்றால், ஒரு சிலர் தங்களை பரம்பொருளாக நினைத்து இருமாந்திருந்தார்கள், அவர்களையும் தன்னிடத்தில் வந்து ஆசிரியக்க செய்தான்.
குறிப்பாக இந்த ஸ்ரீமத் பாகவதம் மற்றும் மகாபாரதம், அந்த மகாபாரதத்துடைய தொடர்ச்சியான ஹரிவம்சம் முதலான இதிகாச புராணங்களை நாம் ஆராய்ந்து பார்த்தோமேனால், கண்ணன் என்பவன் பரமாத்மா, சர்வேஸ்வரன், லோகநாயகன். அவன் மூலமாகத்தான் இந்த உலகமானது சிருஷ்டிக்கப்படுகிறது. காக்கும் இயல்பினன் கண்ணபெருமான் என்பதை நாம் நன்கு அறியலாம். குறிப்பாக கிருஷ்ணாவதாரத்தில் பெருமாளுக்கு ஒரு திருநாமம் உண்டு. என்ன? கேசவன் என்பதான ஒரு திருநாமம். கேசவன் என்றால் என்ன? கையித்தி பிரம்மணோ நாம. க என்றால் பிரம்மதேவருக்கு திருநாமம். க என்பதற்கு பிரம்மதேவர் திருநாமம். கையித்தி பிரம்மணோ நாம ஈசோகம் சர்வதேகினாம். என்னப்பனே சர்வேஸ்வரா தேவதேவா. க என்பது பிரம்மதேவருக்கு பெயர். நானோ ஈசன். ஈசன் ஆவாம் தவாங்கே சம்பூதோ தஸ்மாது கேசவ நாமவான். நாங்கள் இருவரும் உன்னுடைய திருமேனிலிருந்து ஆவிர்பவித்தவர்கள். இந்த அழகான வாக்கியத்தை சொல்லி போற்றுபவர் யார்? பரமேஸ்வர பகவான். அந்த பரமேஸ்வரன் ஸ்ரீ கிருஷ்ணனை போற்றுகிறார். கைதி பிரம்மணோ நாம ஈசோகம் சர்வதேகினாம். க என்றால் பிரம்மதேவருக்கு பெயர். நான் ஈசன். நாங்கள் இருவரும் சர்வேஸ்வரா உன்னுடைய திருமேனியிலிருந்து உண்டானதினாலே க ஈஷா என்னும் நாங்கள் இருவரும் சேர்ந்து உன் திருமேனியிலிருந்து அவதரித்ததினாலே எங்களுக்கு உனக்கு கேசவன் என்பதாக ஒரு திருநாமமாயிற்று என்று அதை விளக்குகிறார்கள். கைலாச யாத்திரை என்பதாக மகாபாரதம், ஹரிவம்சம் முதலானவற்றில் விவரித்து சொல்லப்படுகிறது. அதேபோன்று கண்டாகர்ணனுடைய சரித்திரம் என்னும் உயர்ந்ததான சரித்திரத்தினாலே இனியறிந்தேன் ஈசர்க்கும் நான்முகர்க்கும் தெய்வம் எரியறிந்தேன் எம்பெருமான் உன்னை என்று அந்த கண்டாகர்ணன் பரம சிவபக்தனாக இருந்தாலும் கடைசியில் மோட்சமிச்சேதே ஜனார்தனாத் என்று எருத்துக் கொடியானும் பிரமனும் இந்திரனும் மற்றும் ஒருத்தரும் இப்பெருவினோய்க்கு மருந்தறிவாரும் இல்லை மருத்துவனான் என்ற மாமணிவனாக பரமாத்மாவை காண்பிக்கிறார். ஹரிவம்சத்தில் இந்த கண்டாகர்ணனுடைய சரித்திரம் சுப்பிரசித்தமானது. மேலும் அனிருத்தன் உஷா பரிணயத்தில் இங்கே பார்த்தசாரதி பெருமான் சன்னிதானத்திலும் சேவிக்கலாம். அதே போன்று தான் திருத்தங்கள் என்னும் திவ்ய கஷேத்திரத்திலும் சேவிக்கலாம். அங்கே பெருமான் தன்னுடைய பந்துமித்திர வர்க்கத்துடன் சேவை சாதிக்கிறான். பலராமன், சாத்தியகி முதலானவர்கள் அந்த பெருமாளுடன் சேர்ந்திருக்கிறார்கள். வாசுதேவன், சங்கர்ஷன், பிரத்யும்னன், அனிருத்தன் என்பதாக பெருமாளுடையதான அந்த ரூபங்களும் இங்கே சேவையாகின்றன. கண்ணனுடைய பிள்ளைக்கு பிரத்யும்னன் என்பதாக பெயர். அந்த பிரத்யும்னனுக்கு ஒரு பிள்ளை பிறந்தால் அவனுக்கு அனிருத்தன் என்பதாக பெயர். அந்த அனிருத்தன் ஒரு சமயம் பாணாசுரன் என்னும் ஒரு அசுரன், அவன் மகாபலியின் வம்சத்தில் பிறந்தவன், 1000 கைகளை உடையவன், 1000 கைகளை உடையவன். அப்பேற்பட்டதான அந்த பாணாசுரனுக்கு அதிரூபலாவண்யவதியான ஒரு பெண்டரசி இருந்தால், அவளுக்கு உஷா என்பது பெயர். அந்த உஷா ஒரு நாள் தன்னுடைய கனவில் பேரழகு வாய்ந்தவனானதொரு புருஷனைக் கண்டு மோகித்திருந்தாள். அந்த புருஷன் யார், எப்பேற்பட்டவன், எங்கிருக்கிறான், என்ன செய்கிறான் என்பதை அறியாதவளாகவே கனவில் கண்ட அந்த புருஷனையே நினைத்துக் கொண்டு இவள் காதல் கொண்டிருந்தாள். அப்பொழுது அந்த உஷைக்கு மிகவும் பிரியமான தோழியான சித்திரலேகை என்பவள் பலவிதமான அரசர்கள், இளவரசர்கள் இவர்களுடைய சித்திரங்களை எல்லாம் எழுதி எழுதி காண்பிக்க, இவனில்லை 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 என்று ஒவ்வொருத்தராக விட்டவள் கடைசியில் அனிருத்தனுடைய அழகிய வடிவமானது அந்த சித்திரலேகையினாலே வரையப்பட்ட பொழுது நாணிக்கொண்டு வெட்கத்துடன் அவள் தலை கவிழ்ந்தாள். ஓ, நீ கனவில் கண்ட புருஷன் இவன்தானா? இவன் கண்ணனுடைய பேரன் அனிருத்தன் என்று அந்த சித்திரலேகை சொல்லி, பின்னர் உஷாவும் சித்திரலேகையும் இருவரும் ஒன்றாக யோசித்து தங்கள் மந்திரத்தினாலே நேராக துவாரகைக்கு வந்து அங்கே மாளிகையில் கட்டிலில் துயின்று கொண்டிருக்கக்கூடியதான அனிருத்தனை கட்டிலுடன் கடத்தி வந்து விட்டார்கள் இந்த 2 பெண்டுகள். அனிருத்தனை தன் அந்தப்புரத்தில் வைத்து உஷா அழகு பார்த்துக் கொண்டிருக்கிறார். இந்த விஷயங்கள் எல்லாம் பாகவதம் முதலான புராணங்களில் விரிவாக வர்ணிக்கப்படுகிறது. ஒரு சிலர் இதை கேட்கும் பொழுது இப்படியும் உண்டா என்பதாக ரசிக்கலாம். அது ஒரு விசேஷம். அப்படி அனிருத்தன் உஷையினிடத்தில் இருக்கிறான். ஒரு பிள்ளை, கட்டிடம் காலை. அவனுக்கு ஒரு பெண் தானாக வலிய வந்து தன்னை கொடுப்பதற்கு தயாராக இருக்கும் பொழுது அந்த பிள்ளைக்கு என்ன குறைவு? அந்தப்புரத்தில் அவன் சௌக்கியமாக இருக்கிறான். ஆனால் இந்த விஷயத்தை தன் பெண் கன்னிமாடத்தில் ஒரு புருஷன் இருக்கிறான், அவன் மீது காதல் கொண்டவளாய் இவள் அவனை வைத்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறாள் என்பதை அறிந்த பாணாசுரன் அதிரடியாக அந்தப்புரத்திற்குள்ளே நுழைந்து அங்கே இருந்த அனிருத்தனை கைது செய்து விட்டான், சிறையில் அடைத்து விட்டான். கட்டிலுடன் தன் பேரனை காணாத கண்ணன் பல இடங்களில் தேடி பார்த்தும் அந்த பேரன் எங்கு சென்றான் என்பது தெரியாது திகைத்த பொழுது நாரதர் மூலமாக பாணாசுரனிடத்தில் அனிருத்தன் சிறைப்பட்டிருக்கிறான் என்பதை அறிந்தவனாய்
படை திரட்டிக் கொண்டு யாதவர்கள் அனைவரும் சோனிதபுரம் என்னும் பாணாசுரனின் தலைநகரை முற்றுகையிட்டார்கள். சோனிதபுரம் என்பதாக பெயர் அந்த பாணாசுரனுடைய தலைநகரத்திற்கு. பாணாசுரன் பரம சிவபக்தன். ஆம், பரமேஸ்வரனிடத்தில் மிகுந்த பிரீதி கொண்டவராக அந்த பரமேஸ்வரனை ஆராதித்ததினாலே மகிழ்ந்த பரமேஸ்வரன் பாணாசுரனின் நகரத்தை தன்னுடைய பிரமத கணங்களுடன் காவல் புரிவதாக அவர் வாக்குறுதி அளித்திருக்கிறார். அதன்படி இங்கே காவல் புரிந்து வருகிறார். கார்த்திகையானும் கரிமுகத்தானும் கனலும் முக்கன் மூர்த்தியும் மோடியும் வெப்பும் முதுகிட்டு என்று விநாயகன், சுப்பிரமணியன் என்று எல்லோரும் பாணாசுரனுடைய அந்த சோனிதபுரத்திற்கு காவல் இருக்கிறார்கள். கிருஷ்ணன் வந்தான். பரமேஸ்வரனுக்கு கிருஷ்ணனின் மகிமை தெரியாதா? அல்லது கிருஷ்ணனுக்குத்தான் பரமேஸ்வரனுடைய பெருமை தெரியாதா? பெரியோர்கள் ஒருத்தருக்கொருத்தர் தாங்கள் நன்கு அறிந்தவர்கள் தானே அவர்கள். அப்படி அவர்கள் அறிந்தவர்களாக இருப்பதினாலே இருந்தும் அவரவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய வரத்திற்கு தக்கபடி இங்கே யுத்தம் நடைபெற்றது. கிருஷ்ணனுடையதான அதி பராக்கிரமமான யுத்தத்தில் பரமேஸ்வரனுடையதான படைகளும் பின்வாங்கின. பகவான் ஜிரும்பணாஸ்திரம் என்னும் அஸ்திரத்தை பிரயோகித்தார். இறுதியில் பாணாசுரனை வெட்டுவதற்காக அவர் கத்தியை ஓங்கிய பொழுது பரமேஸ்வரன் அந்த கண்ணனுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நினைவுறுத்தினார். கண்ணனும் பரமேஸ்வரன் சொன்ன வார்த்தைக்கு மதிப்பளித்தான். அது என்ன? இந்த ஸ்லோகத்தின் அனுசந்தானம் தொடர்கிறது. இதில் பகவத் ராமானுஜருடைய அவதாரம் எவ்விதம் சிறக்கிறது என்பதையும் பார்க்கிறோம். ஷமிதோதய சங்கராதிகர்வஹ ஸ்வபலாதுத்ருதயாதவ பிரகாஷஹ அவரோபிதவான் ஸ்ருதேர பார்த்தான் நனுராமாவரஜஸ்ஸ ஏஷ பூயஹ.